ஒரு ஊரில் ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்க்கறதுக்கு அறிஞர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் மன்னரை பாராட்டி 2 தாய் இல்லாத பஞ்சவர்ண கிளிகளை பரிசாக கொடுத்தாரு. இந்த கிளிகளை நல்லா பார்த்துக்கும்படி சொல்லிட்டு போனார் அந்த அறிஞர். உடனே மன்னர் பறவைகளை பயிற்சி படுத்துபவரை கூப்பிட்டு இந்த 2 கிளிகளுக்கும் நல்லா பயிற்சி அளிக்கும்படி உத்தரவிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 2 கிளிகளையும் பார்க்கறதுக்காக மன்னர் போயிருந்தார். அப்போது அதில் ஒரு கிளி மட்டும் நல்லா பறக்கிறதாவும் இன்னொரு கிளி பறக்கவே இல்லை அப்படின்னும் அது அமர்ந்த இடத்துலையே தான் அமர்ந்திருக்கு அப்படின்னும் பயிற்சியாளர் சொல்கிறாரு. அதனால் மன்னர் அந்த கிளிக்கு இன்னும் நல்லா பயிற்சி அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மன்னர் மீண்டும் அந்த கிளியை பார்க்கறதுக்காக போகிறாரு. ஆனால் அந்த கிளி அப்பவும் அதே மாதிரி அமர்ந்த இடத்துலையே தான் அமர்ந்திருக்கு அப்படின்னு பயிற்சியாளர் சொல்கிறாரு. உடனே கால்நடை மருத்துவர்களை கூப்பிட்டு இந்த கிளியை முழுமையாக பரிசோதிக்கும்படி உத்தரவிடுறாரு. அந்த மருத்துவர்கள் கிளியை முழுமையாக பரிசோதிச்சுட்டு இந்த கிளிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, இது நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமும் கிளி பறக்காமையே இருக்கிறதுனால மன்னர் ஊருக்குள்ளே இருக்கிற மூத்த குடிமக்களையோ அல்லது மூத்த விவசாயிகள் யாராவது இருந்தால் அழைச்சிட்டு வரும்படி சொல்கிறாரு. அவங்களுக்கு யாருக்காவது இதை எப்படி சரி பண்ணணுன்ற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு அவங்கள அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்போ அந்த கிளி நல்லா பறந்துட்டு இருந்ததை பார்த்து மன்னர் சந்தோஷப்படுறாரு. உடனே இந்த காரியத்தை பண்ணது யார் அப்படின்னும் அவங்கள வர சொல்லியும் உத்தரவிடுறாரு. ஒரு விவசாயி மிகவும் பணிவோடு மன்னரை வந்து பார்க்குறாரு. மன்னர் உடனே மற்ற யாருனாலே முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றத அந்த விவசாயி கிட்ட கேட்குறாரு. அந்த விவசாயி, மன்னரே, அது மிகவும் எளிமையானது. நான் மரத்தில் ஏறி அந்த கிளி அமர்ந்திருந்த அந்த கிளையை வெட்டின உடனே அந்த கிளி நல்லாவே பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அந்த விவசாயி சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சில பேருக்கு ஒரு விஷயம் செட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து மாறாமல் அதே இடத்துலையே தான் இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் கடவுள் நமக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்குறப்போ நம்ம வாழ்க்கை நல்லபடியாக தானே போயிட்டு இருந்துச்சு, கடவுள் எதுக்காக நமக்கு இந்த பிரச்சனையை கொடுக்குறாங்க அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனால் கடவுள் நமக்கு அந்த பிரச்சனையை கொடுக்குறதே நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்காகவும் நம்ம தகுதியை உணரணும் அப்படின்றதுக்காகவும் தான் அந்த பிரச்சனையை நமக்கு கொடுக்குறாரு. நாம் பயம் அப்படின்ற கிளையை வெட்டி தூக்கி போட்டு வானத்தில் உயர பறக்கணும், சுதந்திர பறவைகளாக. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.